அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் டிசம்பர் 16ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். மார்கழி 1ஆம் தேதி. அன்றைய கிரக நிலைகள்: கடக ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திர பகவான், புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில், சூரியனும் செவ்வாயும் இணைந்து தனுசு ராசியில் உள்ளனர். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார். இந்த சூரிய பெயர்ச்சியினால் சிலருக்கு சாதகம், சிலருக்கு பாதகம் உண்டாகிறது. சூரிய பகவான் பிதா காரகன், ஆத்ம காரகன் என்போம். ஒரு தலை நோய் வருவதற்கு காரணம் சூரிய பகவான். தைரியம், ராஜ சேவை, உத்தியோகத்துக்கு காரணமானவர். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் டிசம்பர் 16ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசி, விருச்சிக ராசியினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்கிறார். பேச்சில் கவனம், செயலில் கவனம், உத்தியோகத்தில் கவனம், குடும்ப பராமரிப்பில் கவனமாக இருத்தல் வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரலாம். குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம். அதிக கடன் வாங்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு அடிக்கடி சண்டை போடுவேன். உறவு நல்லபடியாக இருக்காது. வார்த்தைகளில் கவனம் தேவை. ஏனென்றால் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் சூடான பேச்சு, உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும். கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருத்தல் வேண்டும். பிபி சம்பந்தப்பட்டவர்கள் மருத்துவரிடம் சென்று உடல் நலனை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதிக கோபப்படுதல் கூடாது. உத்தியோகத்தில் பிரச்சனை. உயர் அதிகாரிகள் அடிக்கடி தங்களை கடிந்து கொள்வர். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தற்போது கிடைக்காது. தடைகள், தாமதங்கள் உண்டாகலாம். இடமாற்றம் வேண்டுவோருக்கு தடங்கள் உண்டாகும். அரசியல் துறையை பொறுத்தவரை தற்சமயம் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அரசியல் துறையில் வீண் பலிகள் உண்டாகலாம். நியாயமாக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காது. தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. ஆக அரசியல் துறை நண்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். தொழில் துறையை பொறுத்தவரை மருத்துவ தொழில், நகை சம்பந்தப்பட்ட தொழில், வட்டி, வரவு செலவு கணக்கில் உள்ளவர்களுக்கு கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர தங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருங்கள். வியாபாரத்தை பொறுத்தவரை ஆரஞ்சு பொருட்கள், சிவப்பு நிற பொருட்கள், ரசாயன பொருட்கள், மூலிகைகள், கோதுமை, அரிசி, மிளகாய், பாதாம் பருப்பு, வேர்க்கடலை, தேங்காய், ஏலக்காய், பெருங்காயம் போன்ற பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. நோய்களை பொறுத்தவரை மார்பு நோய், டிபி நோய், பிபி, பித்தம், கைகால் வலிப்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். உடலில் சிறு நோய் என்றாலும் உடனடியாக மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். ஆக மொத்தம் விருச்சிக ராசியினர் கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யலாம். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.